வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல்கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல்கட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கந்தர் அப்பம் ரெசிபி. இது செட்டிநாடு சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யணும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 400 கிராம் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் உளுந்து எடுக்கணும். அதாவது 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் உளுந்து. இதுதான் அதோட மெஷர்மெண்ட். இதை நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வைக்கணும். இப்போ நான் 3 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 400 கிராம் அளவுக்கு நமக்கு வெல்லம் தேவைப்படும். தேங்காய் ஒரு முடி தேங்காய் நல்லா திருகி வச்சுக்கணும். ஏலக்காய் ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இப்போ கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைப்படணும். இது அரைப்படும் போதே கொஞ்சமாக நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருந்து ஏலக்காயும் போட்டு இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா நைஸாக அரைப்படணும். இப்போ இதனால் நைஸாக அரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் எப்போவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போது வெல்லம் சேர்த்துட்ட பிறகு வெல்லம் நல்லா நைஸாகணும். அது வரைக்கும் நம்ம மாவை அரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்தோடனே மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம மாவை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை கரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இதுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் அது நல்லா மேலே எழும்பி வரும். இப்போ பாருங்கள், ஒன்று மேலே நல்லா எழும்பி வந்துடுச்சு. லைட்டாக எண்ணெயை மேலே தெளித்து விட்டிங்கன்னா மேலே நல்லா உப்பி வரும். இப்போ இது நல்லா உப்பி வந்தோன்னா இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு அது ஒரு நிமிஷம் போல் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அப்பத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம். உடனே ஊற்றணும்னா அது உப்பி வராது. ஒன்று உப்பி திருப்பி போட்டோன்னு தான் இன்னொரு அப்பத்தை ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா வரும். இப்போ பாருங்கள், ஒன்று ரெடி ஆகிடுச்சு. கலர் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல்கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.